Hey guys, welcome back. I am Mange from STA. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா 3D ஆடியோ எப்படி நம்ம ஃபோன்ல கிரியேட் பண்றது அப்படினு. பேசிக்கா நம்ம YouTube போயிட்டு 3D ஆடியோ அப்படினு சர்ச் பண்ணா நிறைய வீடியோஸ் நம்ம முன்னாடி வந்து விழும். சோ அதுல இருக்கிற ஒரு வீடியோவை ப்ளே பண்ணிட்டு நம்ம ஹெட்போனை கனெக்ட் பண்ணி அதுல இருக்கிற ஆடியோ நம்ம கேக்குறப்போ அந்த ஆடியோ நம்ம காதுல லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இப்படி மாறி மாறி கேட்கும். சோ இத பார்த்துட்டு நான் 3D ஆடியோ கேட்டுட்டேன் அப்படிங்கற ஃபீல்ல நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஆனா அது உண்மையே கிடையாது. அது 3D ஆடியோ அப்படிங்கிறது இல்ல. அதோட நேம் என்ன அப்படினா ஆடியோ பேன் அப்படினு சொல்லுவாங்க. சோ இந்த ஆடியோ பேன் 3D எப்படி நம்ம கிரியேட் பண்றது நம்ம மொபைல்ல இத பத்தி இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர ஆல் அப்படிங்கற பட்டனை எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ கீழ description பேஜ்ல ஃபர்ஸ்டா கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் குள்ள விசிட் பண்ணிடுங்க. 3dAudioConverter.in அப்படிங்கற அந்த வெப்சைட் அது. So இத கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படினா add your mp3 file அப்படினு கொடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ல ரெக்வயர்ட் சைஸ் அப்படிங்கிறது 10 MB தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஒரு 10 MB ஃபைலை இதல அப்லோட் பண்ண முடியும். இப்போ நான் என்னோட ஆடியோ ஃபைலை சூஸ் பண்றேன். ஓகே, நான் இப்போ என்னோட சாங் இதுக்குள்ள இம்போர்ட் பண்ணிட்டேன். மேக் a 3D song அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இத கிளிக் பண்ணிட்டா 3D ஆ மாறிடுமா அப்படினு கேட்டா இல்ல. மிட் பேஸ் எல்லாமே குறஞ்ச மாதிரி ஒரு லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுற மாதிரி ஒரு சாங் நமக்கு கிடைக்கும். சோ இத அப்படியே யூஸ் பண்ணா அப்படினா பெருசா ஒண்ணும் குவாலிட்டி இருக்காது. சோ அதுக்காக சின்ன சின்ன எடிட்டிங் நாம பண்ணனும். அதெல்லாம் என்ன அப்படினு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மேக் as 3D song அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம இம்போர்ட் பண்ண சாங் 3D ஆ கன்வர்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த டைமிங் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம சாங் 3D ஆ கன்வர்ட் ஆயிருச்சு. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணனும். டவுன்லோட் நவ் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த சாங் என்னோட ஆடியோ லைப்ரரியில டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ நாம ஒரு ஆடியோ ஃபைலை 3D ஆடியோ பேனா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இது இப்படியே கேட்டா நல்லா இருக்குமா அப்படினு கேட்டா மேக்ஸिमम இதுல எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ், ட்ரஃபிள் எல்லாமே குறஞ்சு தான் இருக்கும். சோ இது ஒரு சின்ன ஆப் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கேட்க போறோம். சோ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கற ப்ரொசீஜர் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல செகண்டா ஒரு ஆப் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட ப்ரோ வெர்ஷன் கிடைச்சது அப்படினாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஆடியோ லேப் அப்படிங்கிறது அதோட நேம். மேக்ஸिमम ஆடியோல இருக்கிற சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ், ரிங்டோன் மேக்கிங் இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆடியோ மெர்ஜ் பண்றது, டாக் எடிட் பண்றது, ஆடியோ வேவ் ஃபார்மட்ல ரெக்கார்ட் பண்றது, ஆடியோ ரிவர்ஸ் பண்றது இப்படி நிறைய விஷயங்கள் அதுல கொடுத்திருக்காங்க. 3D ஆடியோ மேக் பண்றதுக்கு சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ண போறோம். சோ இத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுல ஈக்குவலைசர் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படினா நம்ம லாஸ்டா டவுன்லோட் பண்ண சாங் இதல காமிச்சிருப்பாங்க. நம்ம browser வழியா டவுன்லோட் பண்ணோம். அதனால அந்த சாங் இங்க இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சாங்கோட ப்ரீவியூ நீங்க பார்க்கணும் அப்படினா இந்த ப்ளே பட்டன் அழுத்துனீங்க அப்படினா அதோட ப்ரீவியூ உங்களுக்கு கிடைக்கும். இதோட நேம் சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலும் நீங்க இங்க பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருக்கிற ஈக்குவலைசர் கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கறதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படினு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 பேண்ட் என்ன அப்படினா பேஸ் இன்கிரீஸ் பண்றது. நீங்க இம்போர்ட் பண்ண சாங்ல பேஸ் பத்தல அப்படினு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படினா இதுல இருக்கிற இந்த 3 வேல்யூஸ்மே நீங்க லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இப்படி மாத்தி மாத்தி டிராக் பண்றப்போ அதோட எஃபெக்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். சோ இந்த ஆப் யூஸ் பண்ணி ஒரு ஆடியோ எடிட் பண்றப்போ உங்களோட ஹெட்போன் யூஸ் பண்ணி பண்றது நல்லது. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த 3மே பேஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கான பேண்ட்ஸ். ஒரு ரெகுலர் சாங்கை நம்ம 3D ஆ கன்வர்ட் பண்றப்போ அதுல இருக்கிற பேஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படினு நான் முன்னாடி சொல்லிருந்தேன். சோ அந்த ரெடியூஸ் ஆன பேஸை நம்ம இன்கிரீஸ் பண்றதுக்கு இந்த 3 பேண்ட்ஸை யூஸ் பண்ணனும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 3 பேண்ட்ஸும். சோ இப்போ அடுத்ததா ஒரு 3D சாங்ல சில்னஸும் குறையும். அதாவது ஸ்டீரியோ எஃபெக்ட்டும் குறைஞ்சிருக்கும். சோ அதுக்காக என்ன பண்ணனும் அப்படினா இந்த லாஸ்ட்ல இருக்கிற இந்த 3 பேண்ட்ஸுமே உங்களுக்கு தேவையான அளவு லெஃப்ட் டு ரைட் இப்படி டிராக் பண்ணி இன்கிரீஸ் பண்ணிட்டீங்க அப்படினா அதோட சேஞ்சஸ் எல்லாமே இந்த ப்ரீவியூல உங்களுக்கு தெரியும். சோ உங்களுக்கு போதும் அப்படிங்கற அளவுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு அந்த சாங் டவுன்லோட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீவியூவா கிடைக்கும். அந்த ப்ரீவியூ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அது உங்க ஆடியோ லைப்ரரிக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இப்போ என்னோட அவுட்புட் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃபைன். அவுட்புட் கிரியேட்டட் அப்படின ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நாம கன்வர்ட் பண்ணிருக்கிற 3D சாங்கை அதோட ஒரிஜினல் குவாலிட்டியை செக் பண்றதுக்காக என்ன பண்ணனும் அப்படினா நம்ம ஃபோன்ல இருக்கிற ப்ரீ-பில்ட் MP3 பிளேயர்ல ஒரு டைம் கேட்டு பார்க்கணும். இதுக்கு ரீசன் என்ன அப்படினா மத்த ஆடியோ பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி கேக்குறப்போ என்ன ஆகும் அப்படினா அதுல சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம பூஸ்ட் பண்ணிருப்போம். சோ அது எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர்லோடடா கொடுக்கும். அதனால நம்ம கிரியேட் பண்ண சாங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் நம்மளால நோட் பண்ண முடியாத போயிடும். அதுக்காக உங்க ஃபோன்ல இருக்கிற ப்ரீ-பில்ட் மியூசிக் பிளேயர்ல ஒரு கிளான்ஸ் இந்த சாங்கை கேட்டு பார்க்கலாம். நீங்க கிரியேட் பண்ண சாங் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இப்படி டிராக் ஆகும். ஒரு ஆடியோ பேன் 3D மாதிரி கேட்கும். சோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் 3D சாங் அப்படிங்கற பேர்ல கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. வெப்சைட்ல அப்லோட் பண்ணி 3D ஆ கன்வர்ட் பண்ண சாங்ல ஒரு சின்ன விஷயம் இருக்கும்.
அது என்ன அப்படின்னா அந்த வெப்சைட்டோட நேம் வந்து ஒரு ஆடியோ கிளிப் மாதிரி அதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் 10 செகண்டில் அது வரும். ஸோ அது ஒன்று தான் இந்த வெப்சைட்டில் ஒரு டிசப்பாயிண்டாக இருக்குது. மற்றபடி எந்த விஷயமும் எனக்கு பெருசாக தோணலை. ஸோ இந்த வெப்சைட் ப்ளஸ் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி பல வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் ஆடியோ பேன் 3Dயை எப்படி நம்ம மொபைலில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி பல யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிள், லைக், கமெண்ட் இதெல்லாமே பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி பல இன்ஃபர்மேஷன் அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.